ஸ்டீவ் ஸ்மித் இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்டா வந்தாருன்னு நினைக்கிறேன் டெஸ்ட்ல. என்ன பொறுத்தவரைக்கும் ட்ரபிள் தர வாய்ப்பு இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். ஆஸ்திரேலியா பவுலிங் வீக் பவுலிங் தான். ஸோ கண்டிப்பா இந்தியா மேனேஜ் பண்ணிருவாங்க. ஹாய் ஃபேம். எஸ், இட்ஸ் ரிவெஞ்ச் டே. ஸோ இன்னைக்கு உண்மையா சொல்லப்போனா ஹை வோல்டேஜ் கேம் இருக்குங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபிலேயே. என்ன பொறுத்தவரைக்கும் ஃபைனல்ஸோட இப்போ சப்போஸ் இந்தியா ஃபைனல்ஸ் போனாலுமே ஃபைனல்ஸோட இதான் ஹை வோல்டேஜ் கேம் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஆஃப் ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது எஸ் 2023 கமின்ஸ் சைலன்ஸ் எஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக அதுக்கு ஆல்ரெடி பண்ணியாச்சு. T20 வேர்ல்டு கப்லேயே வெளியே நாக் அவுட் பண்ணி விட்டாச்சு ஆஸ்திரேலியாவை. பட் ஸ்டில் திருப்பி செமிஸில் பண்ணுமா இந்தியா? பண்ணுவாங்களா? ரோஹித் அண்ட் கோலி பண்ணுவாங்களான்னா எஸ், பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு நான் சொல்கிறேன் வாங்க. ஃபர்ஸ்ட்லி பவுலிங். எஸ், ஆஸ்திரேலியா பவுலிங் கம்பேர்டு டு இந்தியன் பவுலிங் ரொம்ப ரொம்ப வீக். உண்மையை தாங்க சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப வீக் கம்பேர்டு டு இந்தியன் பவுலிங். ஸோ பவுலிங் ஸ்ட்ராங்காக இருக்க டீம் நம்ம சொல்லப்போனால் பாகிஸ்தான் நான் சொல்லுவேன். பட் அந்த டீமே நம்ம ஹேண்டில் பண்ணிட்டோம் ஈஸியான்னும் போது கம்பேர்ட் டு பாகிஸ்தான் பவுலிங் எஸ், ஆஸ்திரேலியா பவுலிங் வீக் பவுலிங் தான். ஸோ கண்டிப்பாக இந்தியா மேனேஜ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்தியாவுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ட்ரபிள் தருவாங்கன்ட்டு, என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரபிள் தர வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஆஸ்திரேலியா. எஸ், பட் 2 தாங்க இங்கே வின்னிங் டிசைட் பண்ண போகுது. நான் பவுலிங் சொல்கிறேன், பட் அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 10% தான். பட் மீதி 90% என்னன்ட்டு நான் சொல்கிறேன் இந்த 4 பேர்னால தான். ஸோ வாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் ரோஹித் எஸ், அண்டு நம்ம ஓப்பனர் யார்? ஹெட். ஸோ தலைவலி இந்தியாவுக்கு தரணும்னு பார்த்தா இவர் தான் தருவார். அது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இதில் என்னன்னா 2 பேரில் யாராவது அடித்தாங்கன்னா மேட்ச் டர்ன் அவுட் ஆகிடுங்க. எஸ், ரோஹித் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டாருன்னா இந்தியா வின் பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் சப்போஸ் ஹெட் அவங்களுக்கு அடிக்க ஆரம்பிச்சாருன்னா மேபி மேட்ச் அவங்க பக்கம் போக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அண்ட் தென் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோலி அண்ட் மார்னஸ். எஸ், கோலி அதே மாதிரி நம்ம இதில் அதிக ரன் ஸ்கோர் பண்ணார்னா நம்ம சைடு மேட்ச் வர கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அண்ட் அவங்க சைடு பார்த்தீங்கன்னா மார்னஸ். ஸோ மார்னஸ் ஸ்கோர் பண்ணார்னா மேபி எஸ் அவங்க வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 4 பேர் ஸ்கோர் பண்ணுறதை வச்சு தாங்க இன்றைக்கி மேட்ச் இருக்குது. உண்மையை சொல்லப்போனால் நீங்கள் மேட்ச் முடிச்சுட்டு வாங்க, இந்த 4 பேர் எப்படி ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் மேட்ச் மாறும். எஸ், நடுவில் நீங்கள் சொல்லலாம் ஸ்ரேயஸ் ஐயர் இருக்காங்க, ஹார்திக் பாண்டியா இருக்காங்க, அவங்களாம் என்ன ஸ்கோர் பண்ண மாட்டாங்களான்ட்டு. பட் ஸ்டில் அவங்க என்ன தான் மார்ஜினல் ரன் 50-40 அடித்தாலுமே இவங்க கையில் தான் இருக்குது. இந்த 4 பேர் கையில் தான் இன்றைக்கான மேட்ச் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அண்ட் தென் இந்த மார்னஸ் பற்றி நான் சொல்லணுன்ட்டு நினச்சேன். எஸ், இந்த பையன் என்னை பொறுத்த வரைக்கும் இவர் இந்த ஸ்டீவ் ஸ்மித் இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தாருன்னு நினைக்கிறேன் டெஸ்ட்டில். ஐ எம் நாட் ராங். எஸ். ஸோ எஸ், அந்த இதில் தான் வந்தார் மார்னஸ். அண்ட் தென் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைண்டுங்க. அந்த மேட்ச்சே எனக்கு தெரிஞ்சு 100 50 அடித்தார். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைண்டுன்னு சொல்லுவேன். எஸ், நீங்கள் நினைக்கலாம் ஆஸ்திரேலியா நல்ல ஸ்ட்ராட்டஜிக்காக இருக்காங்க அதனால தான் ஜெயிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, அவங்க செலெக்ஷனே நல்லாயிருக்கும். எஸ், அவங்க இதில் நீங்கள் பாருங்கள் மார்னஸ்ன்ட்டு வந்தாப்புல. ஸோ டெபியூட் பண்ணதுலேயே நல்ல ரன் அடிச்சார். ஸோ குவாலிட்டி பிளேயர்ஸை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதுதான் அதனால தான் அவங்க ஜெயிக்கிறாங்க அதிகமாக. ஸோ குவாலிட்டி பிளேயர்ஸை எந்தெந்த டீம் ப்ரொடியூஸ் பண்ணுதோ கண்டிப்பாக அந்த டீம் தான் நெக்ஸ்ட் சைக்கிள் ஆஃப் கிரிக்கெட்டில் நல்ல க்ரோத் பார்ப்பாங்க. எஸ், அதுக்கு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் இந்தியா சொல்லலாம். நம்ம ஜெய்ஸ்வால் இந்தியாவுக்கு நல்லா பாருங்கள், பேக்கப்பில் அதிக குவாலிட்டி பிளேயர்ஸ் இருப்பாங்க பேக்கப் பிளே. அண்ட் தென் ஆஸ்திரேலியாவும் அதே தான், குவாலிட்டி பிளேயர்ஸ் பேக்கப்பில் இருப்பாங்க. கம்பேர்ட் டு வெஸ்ட் இண்டீஸ்லாம் இப்போ டவுன்ஃபால் ஆன ரீசனே அதுதான். குவாலிட்டி பிளேயரை ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க, பண்ண முடியல, இல்லைங்க இல்லையா என்னன்னு தெரியல. பட் அதே மாதிரி ஸ்ரீலங்கா டவுன்ஃபாலும் அதுதான் சொல்லலாம். மோரோவர் சவுத் ஆஃப்ரிக்காவும் அப்படி தான் போய்கிட்டே இருந்துச்சு. பட் ஸ்டில் இப்போ ஓரளவுக்கு கம்பேக் தராங்க சவுத் ஆஃப்ரிக்கா. ஓகே கைஸ், இன்னைக்கு மேட்ச்சில் என்னோட வின் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்தியா 70% அண்ட் ஆஸ்திரேலியா 30%. இஃப் ஸ்டார்க் அண்ட் கமின்ஸ் டீமில் இருந்திருந்தாங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா 55% சொல்லியிருப்பேன் அண்ட் 45% ஆஸ்திரேலியான்னு சொல்லியிருப்பேன். பட் நவ் ஐ ஸ்டாண்ட் வித் இந்தியா தான் ஜெயிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. See you next video. Bye.